இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தலைப்பு மகிழ்ச்சியும் ஆனந்தமும். மகிழ்ச்சியும் ஆனந்தமும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது எதில் இருக்கிறது, ஆனந்தம் என்பது எதில் இருக்கிறது? உலகத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் தேடி ஜனங்கள் எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. சினிமா தேட்டரில் கிடைக்குமா? டாஸ்மார்க் பாரில் கிடைக்குமா? உலக உல்லாசங்களில் கிடைக்குமா? விபச்சாரங்கள், வேசித்தனத்தில், சரீரத்துக்கு அடுத்த இன்பங்களில் கிடைக்குமான்னு சொல்லி உலகத்தார் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. நமக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் எங்கே அப்படின்னா தேவ பிரசன்னத்தில் தான் இருக்கிறது, தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்கிறது. ராஜாவாகிய தாவீது அவருடைய வாழ்க்கையில் அவர் மிகுந்த வேதனை அனுபவித்தவர். வேதத்தின் பாத்திரங்களிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமான வேதனைகளை அனுபவித்தவர்கள். யோபுவுக்கு இருந்த நெருக்கங்கள் வேறு, எலியாவுக்கு வந்த சோதனைகள், நெருக்கங்கள் வேறு. அதே போல் தாவீதுக்கு வந்த நெருக்கங்கள் எத்தனையோ அதிகம். அவர் சிறு வயதில் பிறந்த நாளிலிருந்து அவர் வேதனையும் துன்பத்தையும் அனுபவித்த ஒரு மனிதன். அந்த மனிதன் ஆண்டவராகிய கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு மேலே எழும்பி வந்தவர். வீடற்றவராக காடுகளிலே வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த அந்த தாவீது தன்னை விசாரிக்க, தன்னை நடத்த, தன்னை பாதுகாக்க ஒருவரும் இல்லாத பொழுது நல்ல உணவு உண்டது இல்லை, நல்ல உடை உடுத்தினது இல்லை, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததில்லை. ஆனால் அந்த தாவீது அவ்வளவு காடு மேடுகளில் அலைந்து திரிந்து பனியிலேயும் வெயிலேயும் மிகுந்த உபத்திரவப்பட்ட ஒரு மனுஷன். அவருடைய வாழ்நாள் முழுவதும் நெருக்கங்கள் தான், வேதனைகள் தான். ஆனால் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் கூட அவர் துரத்தப்பட்டார், நெருக்கத்தை அனுபவித்தார். அவ்வளோ பெரிய ராட்சசன் கோலியாத்தை வென்ற பிறகு கூட அவருக்கு ஒரு அங்கீகாரம் அந்த அரசாங்கத்தால், அந்த ராஜாவால் கிடைக்கல. அவ்வளோ ஒரு சூழ்நிலைகளில் அவர் அந்த அன்புக்காக, அந்த ஆனந்தத்திற்காக, மகிழ்ச்சிக்காக அவர் தேடின ஒரு மனிதன். அப்படியே அவர் உயர்த்தப்பட்டு ராஜாவாய் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜ மேன்மையை அடைஞ்சார். எல்லா சத்துருக்களையும் அவரை விட்டு நீக்கினார். ஒரு பயம் இல்லை. சவுல் தொலைந்து போனான், சவுளுடைய குடும்பத்தார் ஒன்றுமில்லாமல் போனாங்க. அப்படி முதலாவது யூதருக்கு ராஜாவாக 7 வருஷமும், யூத ஜனங்களுக்கு பிற்பாடு முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் 33 வருஷம், திரும்ப மொத்தம் 40 வருஷம் அவர் இஸ்ரவேலில் ராஜாவாக அவர் இருந்தார். அப்போ அந்த ராஜ மேன்மையில் அவர் அனுபவித்தவர் தன்னுடைய திரும்ப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்தினார், எதிரெல்லாம் எனக்கு சந்தோஷம் இருந்துச்சு, எதிரெல்லாம் மகிழ்ச்சி இருந்துச்சு, கல்யாணம் ஆன பொழுது, அவருக்கு குழந்தைகள் பிறந்த பொழுது, ராஜ்யபாரம் அவர் கையில் வந்த பொழுது, கிரீடம் அவர் மேல் வைக்கப்பட்ட பொழுது, இப்பொழுதெல்லாம் இல்லாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அவர் அனுபவித்த பிறகு, கஷ்டத்தை அனுபவித்தார், பசியை அனுபவித்தார், துன்பத்தை அனுபவித்தார், கண்ணீரை அனுபவித்தார், வேதனையில் போய்கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் எல்லாவற்றிலும் நெருக்கத்திலிருந்து விடுதலையான பிறகு ராஜாவாய் அவர் இருக்கும் பொழுது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், சம்பரமாக சாப்பிட்றேன். நீ ஆண்டவருக்காக அவர் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்சையினால நான் எவ்வளவோ வெண்கலத்தை, அதாவது வெண்கலத்துக்கு கணக்கு இல்லை, அவ்வளவு வெள்ளி, அவ்வளவு தங்கம், அவ்வளவு மரங்கள், அவ்வளவு கற்களை அவர் சம்பாதித்து வச்சுருந்தார். அதையெல்லாம் பார்க்குறப்ப அவருக்கு சந்தோஷம் வரல. சங்கீதம் 16:11 பார்க்கும் பொழுது, சங்கீதம் 16:11 சொல்லப்பட்டிருக்கு, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அவர் கண்ட சத்தியம் என்ன அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நம்ம டொனால்டு ட்ரம்ப் இருக்காங்க, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருக்கிறாங்க, நம்ம நாட்டில் பிரதமர் மோடி இருக்கார். இப்படி ஒவ்வொரு நாடுகளையும் அந்த சீஃப் அத்தாரிட்டி உள்ளவங்க அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும், எவ்வளவு ஆனந்தம் இருக்கும், அவங்கள கேள்வி கேட்க ஒருவரும் இல்லை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு விரும்பின எல்லாம் கிடைக்கும். அந்த நிலைமையில் தாவீது வந்த பிறகு, இவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவர் இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறார். இதிலெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லை,
இதிலெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. எனக்கு கீழே எவ்வளவோ 33 பராக்கிரமசாலிகள், 38 பேர் இருக்கிறாங்க, போர் சேவர்கள் இருக்கிறாங்க, இராணுவம் இருக்குது, எல்லாமே எனக்கு தேசத்தில் கிடச்சிருக்கு. ஆனால் இதில் இல்லாத ஒரு மேலான ஒரு சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னா, அவர் ராஜாவாக இருந்துட்டு ராஜாதி ராஜாவை தேடினார். அல்லேலூயா. ஏன்னா அவர் தெரியும், தாவீதுக்கு தெரியும், இந்த சிங்காசனம் அழிஞ்சு போகும், ஆனால் தேவனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கு நிலைச்சு நிற்கும். அதனால தான் அவர் சொன்னார், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நமக்கும் ஒரு மார்க்கம் இருக்குங்க. எல்லாம் சொல்கிறாங்க எல்லா நதிகளும் கடலுக்கு தான் போய் சேருது, அதனால் எல்லா மதங்களும் கடலுக்கு தான் போகுது. கிடையாது. எத்தனையோ நதிகள் ஆரம்பிச்சுட்டு அங்கேயே நின்றுது, அங்கேயே காஞ்சி போயிடுது. பல நதிகளில் சாக்கடை கலந்துருது. போக போக பெருசாக காவேரி ஆறு இங்கே பெருசாக இருக்கும், நீங்கள் மன்னார்குடி தாண்டி போயிட்டீங்கன்னா அப்படியே குட்டி வாய்க்கா மாதிரி ஆகிடும். அப்படிலாம் போகாது. ஆனால் ஒரு மார்க்கம் எங்கே போகும் அப்படின்னா, அது கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் பிதாவின் சமூகத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். அப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்கும். சங்கீதம் 30:11 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். நம்முடைய புலம்பல், நம்ம வாழ்க்கையில் புலம்பல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த புலம்பலை எப்படி மாற்ற வச்சுருக்காருன்னா, அழுதுகிட்டு இருக்கிறவங்க சிரிக்க வச்சுருக்கிறாங்க. இப்போ சினிமா நடிகர்கள், நாடக நடிகர்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள்லாம் பார்க்காதீங்க, அந்த 9 முக பாவனையை ஒரே நேரத்தில் கொண்டு வருவாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார அழுகணும், சிரிக்கணும், வெறுப்பாக இருக்கணும், நேசிக்கணும். தெரியுமா உங்களுக்கு? நவரசங்கள் அத்தனையும் முகபாவத்தில் கொண்டு வருவாங்க. பயம், ஒரு சந்தேகம், எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இதெல்லாமே நடிப்பு, இதெல்லாம் நடிப்பு. திடீர்னு அழுவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க. எப்படி இவங்களால் முடியுதுன்னா, அதுக்கு அவங்க ரியலாக அழுகவும் இல்லை, ரியலாக சிரிக்கவும் இல்லை, தேர் ஆக்டிங். ஆனால் இங்கே தாவீது என்ன சொல்கிறாரு, என் புலம்பலை எப்படி மாற பண்ணினீரா, ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் ரெட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் வாழ்க்கையில் ரெட்டு இருந்துச்சு, உபவாசம் செய்தேன், நான் சாக்கு துணியை நான் கட்டி கொண்டு நான் புழுதியில் கிடந்தேன். ஆனால் யார் இதை செஞ்சார் அப்படின்னா, நீர் என் ரெட்டை கலந்து போட்டீர். நீர் தான் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். 10-12 வரைக்கும் வாசிங்களேன். சங்கீதம் 30:10-12. கர்த்தாவே, நான் யாரை நோக்கி கூப்பிட்டேன்னா, உண்மையே நான் நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி தான் நான் கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். ஒரு நிமிஷம் சிஸ்டர். அப்போ நம்ம யாரை பார்த்து கெஞ்சிரும்? ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா மனுஷரை பார்த்து கெஞ்சிரும், ஐயா என்னை ஒரு விஷயம் இந்த காரியத்தில் தப்பிச்சு விடுங்க, என்னை எப்படியாவது மன்னிச்சு விடுங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் தாவீது யார்கிட்டையும் போய் கதறல. அவர் யாரை நோக்கி கூப்பிட்டாராம்? கர்த்தரை மாத்திரம் நோக்கி கூப்பிட்டார். அப்போ அந்த கூப்பிட்டு கெஞ்சின பிறகு தான் அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். 12வது வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை என்றென்றைக்கு நான் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புலம்பல்ல இருக்கிறவங்க துதிக்க முடியாது. என்ன சிஸ்டர், இன்னும் இருக்கு அந்த வசனம்? புலம்பல் இருக்க ஒரே வாயில் ஒரே நேரத்தில் எப்படி பண்ண முடியும்? புலம்பிக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் புலம்பலை மாற பண்ணினீர் அப்படின்னா அந்த 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 காரியத்தையும் ஆண்டவர் மாற்றிட்டு அவரை நம்ம கீர்த்தனம் பண்ணும்படியாக. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்களே புது பாட்டை பாட ஆரம்பிச்சிருவீங்க, நீங்களே கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏற்கனவே ஃபாதர் பாடின பாட்டு, அவங்க பாடின பாட்டு, இவங்க பாட்டெலாம் இல்லை, அந்த மகிழ்ச்சி. இப்போ குழந்தைங்கள்லாம் பாருங்கள், திடீர்னு ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும். அதுங்க என்ன பாடுதுன்னா உத்து கவனிச்சா தான் ஏதோ ஒரு ராகம், ஏதோ ஒரு வரி அது பாடிட்டு இருக்கும். ஏன்னா அவங்க உள்ளத்தில் என்ன இருந்துச்சு? சந்தோஷம் இருக்குது. சந்தோஷத்தினால இப்போ வசனம் சொல்லுது, நீதிமானோ பாடி மகிழுகிறான். அப்போ நமக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறவர் எப்படின்னா கர்த்தர். இதே சங்கீதம் 30வது சங்கீதத்தில் 1வது வசனத்தை படிங்களேன். கர்த்தாவே, பொறுமையா, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விட மாட்டீங்க. அவங்க மகிழ விடவே மாட்டார். சத்தியநாதனை கீழே போட்டு மிதிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன், உங்கள் பேரை போட்டுக்குங்க, நான் ஒரு வழி பண்ணிட்டேன்னு சொல்லி
அதனால் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார். 6வது வசனம் ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. படிங்க 6வது வசனம். நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். நான் வாழ்ந்திருக்கும் பொழுது சொல்கிறேன், தாழ்ந்திருக்கும் பொழுது சொல்லலை, நான் வாழ்ந்து அனுபவித்து சொல்கிறேன். ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்களேன், நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். பிசாசு பார்க்கட்டும், பரலோகம் பார்க்கட்டும், நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே நான் சொல்லுகிறேன். 7வது வசனம். என் வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பலனா இருக்கோ உம்முடைய தயவுனாலே அதை பலனா நிற்க பண்ணினீர். எப்போ கர்த்தருடைய முகம் நமக்கு மறைக்கப்படுதோ அப்போ தான் நம்ம கலங்கணும். எப்போ கர்த்தருடைய முகம் நமக்கு தெரியல, எப்போ கர்த்தருடைய பிரசனம் நமக்கு இல்லையோ அப்போ தான் நம்ம கலங்கணுமே அன்று மற்றபடி நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 43 4வது வசனம். சங்கீதம் 43 4. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவன். அப்போ ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், எப்படி சொல்கிறாரா? எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவன். எவ்வளோ சந்தோஷமாக அப்படி கொண்டாடுறாருங்க ஆண்டவரை. அந்த ஆண்டவர் அப்படி கொண்டாடுறாரு. அவர் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவருக்கு. எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியே எதுதானா ஆண்டவராகிய தேவன். ஹல்லேலூயா. திரும்ப வாசிங்க. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். எப்பொழுது அவர் பிரவேசிப்பாரா? முந்தின வசனம் படிங்க, 3வது வசனம். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பிவிடும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்பெல்லாம் தேவனுடைய வெளிச்சம் வருதோ, தேவனுடைய சத்தியம் வருதோ, வெளிச்சமும் சத்தியம் யாரை குறிக்கிறது? நானே உலகத்திற்கு வெளிச்சம். அவர் தான் சத்தியம். அப்போ நம்ம கூப்பிடும் பொழுது யார் நம்ம நோக்கி வர்றாங்க? இயேசு கிறிஸ்து வர்றார். இயேசு என் வாழ்க்கையில் வந்துட்டார்னா இனி எனக்கு இருள் கிடையாது. இயேசு என் வாழ்க்கையில் வந்துட்டார்னா எனக்கு இனிமேல் நான் தவறி நடக்க மாட்டேன். சத்தியத்தில் நான் நடக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா என்னை நடத்துகிறாரு. வசனம் சொல்லுது, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. சும்மா தேவனுடைய சமூகத்தில் வர முடியாது. அதாவது ஆலயத்தில் சொல்லலை, பரலோகத்தின் வாசஸ்தலங்கள், பரலோகத்தின் பர்வதங்களுக்குள்ளே நம்ம போகணும்னா வெளிச்சமும் அந்த தேவனுடைய அந்த சத்தியமும் நம்மளை எங்கே கொண்டுட்டு போகணும்னா உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற அந்த சீயோன் மலை இடத்துல கர்த்தர் நம்ம கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. உடனே நடக்காதுங்க, இது உடனே நடக்காது. கூட்டம் வந்துடாது. ஆனால் 5வது வசனத்துக்கு அதுக்கு ஆன்சர் இருக்குது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற, நீ ஏன் எனக்குள்ளே தேங்குகிற, தேவனை நோக்கி எப்போ நீங்கள் காத்திருக்கிறீங்களோ, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. தேவனுக்கு காத்திருந்தோம்னா நிச்சயமாக அவர் உங்களை சந்திக்க வருவார். ரீசெண்டாக ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். 90 வயசு அந்த முஸ்லீம் தாத்தா ஒருத்தர் படுத்த படிக்கையில் இருந்துட்டு ஐசி ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா எங்கேயாச்சும்? இயேசுவன் அவர் பார்த்தோன்னே ஜீசஸ் ஃபர்கிவ் மீ, அவர் வந்து குள்ளா போட்டிருக்கிறாரு. அவர் ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? இயேசுவை பார்த்த உடனே நான் இயேசுவை பார்க்குறேன், எனக்கு முன்னாடி நிற்கிறார், ஆண்டவரே என்னை மன்னிங்க, யாருமே சொல்லாமல். அப்போ அந்த ஆத்துமாவுக்காக பிதாவானவர் தமது குமாரனை அனுப்பி வச்சிருக்காரு. இந்த ஆத்துமா மரிச்சா எங்கே போகும்? உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தை எனக்கு அனுப்பி வரலும். அங்கே அனுப்பும் பொழுது நிச்சயமாக நம்ம பரலோகத்துக்குள்ளே போயிடுவோம். அப்போ அந்த எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? மனுஷன் கடைசி கட்டத்தில் இவ்வளோ வயசான காலத்தில் பெட்டில் இருக்கும் பொழுது, மூக்கில் டியூபோட சொருவி இருக்கும் பொழுது அவர் ஓப்பனாக சொல்கிறாரு, நான் இயேசுவை பார்க்குறேன், இயேசு இங்கே நிற்கிறாரு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்றத அந்த ஒரு சின்ன ஷார்ட். எத்தனையோ ஷார்ட்ஸ் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம். ஆனால் அந்த ஒரு
குட்டி ஷார்ட்ஸு பல பேருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை கொண்டு வரும். இன்று மரித்தால் நீ எங்கே போவ? மரண தருவாயில் அவர் பார்க்குறாரு, இயேசுவை நான் பார்க்குறேன், இயேசு என் பாவங்களை மன்னிக்கிறாரு, மன்னிங்க மன்னிங்கன்னு கதறாரு. அந்த பாவம் மன்னிக்கப்படாமல் நான் மோட்ச ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவர், வழியானவர், அந்த அந்த மன்னிக்கிறதுக்கு வல்லமை உடையவர் என் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்காக காத்திருக்க நான் உங்களுக்கு வந்து ஒரு சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கர்த்தருக்காக ஒதுக்கி தினம் காத்துருங்க. ஃபோனை தூக்கி வெளியில் விட்டேஞ்சிருங்க, இல்லைன்னா சைலண்டில் போட்டு வச்சுருங்க. யார்கிட்டையும் கான்டாக்ட் பண்ணாதீங்க. இது நானும் என் தேவனும். ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு 1 hour 2 hours 3 hours எவ்வளவு முடியுமோ. ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கிறீங்க, பலதரப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் உங்களால் ஒரு மணி நேரம் கான்ஸ்டண்ட்டாக கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்காந்துருங்க. அந்த 1 மணி நேரம் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக போக அந்த அந்த நேரங்கள் வந்து இனிமையாகிறோம். அந்த நேரம் போகிறதே தெரியாது. எனக்கு என்ன ஒரு பிரச்சனை, இவ்வளோ நம்ம இத்தனை வருஷம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடந்தாலும் எப்போல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்காரன்னா ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நான் ஃபிக்ஸ் பண்ணி உட்காருவேன். அன்றைக்கி சாப்பிட மாட்டேன். கர்த்தருடைய சமூகத்தில் அமரும் பொழுது மத்தியானம் லஞ்ச் எடுக்க மாட்டேன். உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணணும், கொஞ்சம் அசத்தும். எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பலகீனம். ஏன்னா மாம்சம் பலகீனமானது. கொஞ்சம் நேரம் அப்படியே தூக்கம் வரும். அதுக்காக நீங்கள் வந்து கலங்கிடாதீங்க. முழங்காலில் நில்லுங்க, ஜெபிங்க, துதிங்க, கொஞ்சம் நேரம் அசத்தும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு விடுதலை வரும். துதிக்க துதிக்க ஜெபிக்க ஜெபிக்க நமக்குள்ள ஒரு டெலிவரன்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் ஆழமாக வேதத்தை வாசிக்க வாசிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஒரு விடுதலை வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் உடம்புலேருந்து என்னை விட்டு எவ்வளவோ போனது போல் நான் பறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வருவேன். என் உடம்பெல்லாம் லேசாயிரும். நான் இருக்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி போயிடும். நான் ஒரு அக்கினி மண்டலத்துக்குள்ளே நான் இருக்கிறது போல் உணருவேன். ஒரு மகிமைக்குள்ளே நான் இருக்கிறது போல் உணருவேன். அதுக்கப்புறம் அந்த உலகம் எனக்கு மறக்கப்பட்டு போயிடும். சரீரம் கீழே கிடக்கும். ஆவியில் தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் என்னால் வெளியில் வரவே முடியாது. அதில் கொடுமையிலையும் கொடுமை என்னென்னா, சாயங்காலம் 4 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் கிளம்பிடலான்ட்டு. காலைல 9 மணிலேருந்து உட்காந்துருப்பேன். சரியாக 3 மணிக்கு மேலே அந்த அனுபவங்கள் இன்னும் ரொம்ப அதிகமாகிடும். அதுக்கப்புறம் என்னால் அதை விட்டு வெளியில் வரவே முடியாது. கடைசி அந்த 1 hour நம்ம 4 மணிக்கு போய் ஆகணுமே அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த 1 hour என்னால் போகவே முடியாது. திரும்ப வந்து இந்த உலகத்துக்குள்ளே நான் போகணும்னு விரும்பவே மாட்டேன். ஆண்டவர் இன்னுமா என்னை கொண்டுட்டு போங்க, இன்னுமா என்னை கொண்டுட்டு போங்க, இன்னும் என்ன காணணும் ஆண்டவர். அந்த ப்ரெசன்ஸில் உங்களால் வந்து என்ன பண்ண முடியாது. நீங்கள் யாருன்றதை மறந்துடுவீங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தின் ஆழத்தில் கர்த்தருடைய மகிமைக்குள்ளார நீங்கள் போக போக உங்கள் பேர் மறக்கப்பட்டு போயிடும். உங்களுடைய குடும்பம் மறக்கப்பட்டு போயிடும். உங்களுடைய தேவைகள் மறக்கப்பட்டு போயிடும். உங்கள் பிரச்சனைகள் மறக்கப்பட்டு போயிடும். நீங்கள் யாருன்னே உங்களுக்கே தெரியாது. இந்த ஆராதனை வேலையில் பார்த்தது போல் நானும் என் மனவாளனும், எஜமானனும் வேலைக்காரனும், ஆண்டவரும் சீசனும், இப்படி எந்த உறவுக்குள்ளார நம்ம போகிறோமோ தியானிக்கிறோமோ அப்போ கர்த்தர் அப்படியே கொண்டுட்டு போயிடுவார். அப்போ தான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தாவே 92வது சங்கீதம் 4வது வசனம், கர்த்தாவே உமது செய்கைகளினால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர். என்ன செய்கைங்க? என்னை ஆசீர்வதிச்சதா? நம்மளுக்கு வந்து எனக்கு திருமணம் ஆகிடுச்சு, அது குழந்தைகள் வந்துருச்சு, கார் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், பங்களா வாங்கிட்டேன், வேலை கிடச்சிருச்சு, நிறையா சொத்து சேர்த்துட்டேன், இதிலெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. என்ன செய்தி தெரியுமா? என்ன செய்கை தெரியுமா? உம்மை காண்றது தான். அவருடைய பீடத்தில், அதான் இதுக்கு முந்தின வசனம், நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க நம்ம ஆண்டவர் எங்கே கொண்டு போவாராம்? பூலோகத்தில் உள்ள பலிபீடத்திற்கு இல்லை. அன்னைக்கு இவர் தாவீது எழுதும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்கள் தான் அங்கே போய் நிற்க முடியும். ஆனால் இவர் எழுதுறது எங்கன்னா பரலோகத்தினுடைய வாசஸ்தலங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இங்கே வந்து நின்று பிரசங்கிக்கிறேன், பாடுறேன், எனக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையாலாம் நீங்கள் நினைக்க வேணாம். இங்கே யார் வேணாலும் வரலாம். ஆனால் இந்த ஸ்டேஜில் நின்று நான் கர்த்தரை ஆராதிப்பதோ, துதிப்பதோ, ஜெபிப்பதோ, செய்தி கொடுக்கறதோ மேன்மை கிடையாது. இருக்கிற இடத்துல நீங்கள் தேவனோட நடக்கிறது தான் மேன்மை. ஏன்னா இங்கே வந்தவங்க நிறையா பேர் காணா போயிடுவாங்க, அங்கே இருக்கிறவங்க தப்பிச்சிருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்க அந்த வசனம், ஃபார் யூ ஓ லார்ட் ஹாவ் மேட் மீ கிளாட் த்ரூ யுவர் ஒர்க், ஐ வில் சிங் ஃபார் ஜாய் பிகாஸ் ஆஃப் வாட் யூ ஹேவ் டன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்
நீங்கள் செஞ்ச ஒர்க்கு, நீங்கள் செஞ்ச வேலைக்காக. 126ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. அப்போ வாய் எப்படி இருந்துச்சான்? புலம்பல் இல்லை, அழுகையில் இல்லை, சிரிச்சோம், சந்தோஷம். ஹோலி லாஃப்டர் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல. ஆனால் சிலர் அது பொய்ங்கிறாங்க, சிலர் உண்மைங்கிறாங்க. ஆனால் தேவன் உங்களை ஆனந்தத்தால் நிரப்பும் பொழுது நிச்சயமாக நீங்கள் சிரிப்பீங்க, ரீசனே இல்லாமல் சிரிப்பீங்க. ஆவியானவர் உங்களுக்கு அந்த ஹோலி லாஃப்டரை கொடுப்பார், பரிசுத்த ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். எப்போ அந்த சந்தோஷம் வரும் தெரியுமா? முதல் வசனம், சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது, கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். என்னமோ கனவு காண்றது போல இருந்துச்சு. என் வாழ்க்கையில் இவ்வளோ சிறையிருப்பு இருந்துச்சு, இவ்வளோ போராட்டம் இருந்துச்சு. அவர் தான் என்னை தூக்கி கொண்டு வந்து வச்சாரா, என்னை தூக்கி கொண்டு வந்து விட்டாரா, வெளியே விட்டாரான்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை. அது எங்களுக்கால நம்ப முடியல. எங்களுக்கு அது பிரமிப்பாக இருக்குது. உண்மையிலுமே நான் வந்து கனவு காண்றேன்னா இல்லை வந்து நிஜமானு எனக்கு தெரியல. அப்போ சிறையிருப்பை திருப்பும் பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு எப்படி இருந்துச்சான்? ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் எனக்கு செஞ்சதை தேவனை அறியாதவங்க, இதுவரைக்கும் தேவனை தேடாதவங்க சொல்லிக்கிட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவங்க, தொழுது கொள்றவங்க, சேவிக்கிறவங்க, மன்றாடுகிறவங்களுக்கு அவங்க தேவன் பெரிய காரியங்களை செஞ்சார்ன்றதை நான் சொல்ல வேண்டாம், அவங்க செஞ்சிருவாங்க. எப்படி தெரியுமா? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளிப்பட்ட பொழுது செங்கடலை பிளந்து அவங்க கடந்து வந்தப்போ பார்வோனே அவன் சேனையை கவிழ்த்து போட்டாருன்றத 40 இயர்ஸ் கழித்து தான் இவங்க எரியோக்குள்ள போகிறாங்க. ஆனால் அங்கேயே ராகாப் அந்த சொல்கிறாங்க, நீ எகிப்திலிருந்து வெளியில் வந்த பொழுது கர்த்தர் செங்கடலெல்லாம் பிளந்து பார்வோன் சேனையெல்லாம் முழுகி போட்டதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். 2 பேர் வேவு பார்க்க போவாங்க இல்லைங்க, ராகாப் வீட்டில் போகும்பொழுது அப்போவே நாங்கள் எங்கள் இருதயம் கரைஞ்சு போச்சு. எப்போ? 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து அதன் பிறகு இவங்க வந்து 2 பேர் வேவு பார்க்க போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கானானுடைய குடிகள்லாம் கரைஞ்சு போய் தான் இருக்கிறாங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு ஜனம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ தேவன் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்களை நிச்சயமாக உங்களை யாரும் தொடவே முடியாது. உங்களோடு கர்த்தர் இருக்கிறன்றதை உலகத்தார் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஆமேன் வரலையே? அல்லேலூயா. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தேவ சமூகத்தில் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா தேவ பிரசன்னத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஊரில் டேங்க் இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு இப்போ ரயில் விகார் இருக்குது, அவங்களுக்கு ஒரு தனி டேங்க் வச்சுருக்குறாங்க. அந்த வீடுகள் நிறைய தேவை இருக்குது. எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வந்து பைப்பை தான் திறந்து பார்ப்பாங்க, தண்ணி வருதா, நல்லா தண்ணி ஃபோர்ஸாக வருதா. அப்படி தானே ஊரில் கிராமத்தில் எல்லாத்துலேயும் எதை பார்ப்பாங்க? தண்ணி பைப்பில் வருதா. தண்ணி பைப்பில் வருது அப்படின்னா டேங்க்கு தண்ணியில் நிரம்பி இருந்தால் தான் பைப்பு தண்ணி வரும். டேங்க்கு காலியாக இருந்துச்சுன்னா பைப்பு தண்ணி வராது. அப்போ டேங்க்கில் தண்ணி ஏற்றுறது யார் வேலைன்னா என் வேலை. உங்களுக்கு புரியுதா? என்னுடைய இருதயம் அதான் டேங்க்கு, என்னுடைய வாய் தான் பைப்பு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என் லைஃப்பில் தேவ பிரசன்னத்தால், தேவனுடைய அன்பினால், கர்த்தருடைய மகிமையினால், வல்லமையால் நான் நிரப்பி கொண்டே இருக்க 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 என்னை எங்கே தொட்டாலும் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மை நாமே நிரப்பி கொண்டே இருந்தோமானால் இப்போ அந்த பைப்பை நான் திறக்கணும் அவசியம் இல்லை. இப்போ யார் வந்து திறந்தாலும் தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு போவாங்க, சந்தோஷப்பட்டுட்டு போவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரத்தை ஓரத்தை போய் அந்த அம்மா தொட்டு சுகம் வாங்கிட்டு போயிட்டாங்க. பிரான்சிஸ் அசுசி என்கிற அந்த தேவ மனிதர் சிலுவையை தியானித்து அவர் படுக்கையில் இருந்த பொழுது போகிறவங்களாம் அவர் கையை தூக்கி அவர் முடியாமல் படுத்து கிடக்கிறாரு, அவர் கையை தூக்கி அவங்களே தலையில் வச்சுக்கிட்டு சுகத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த பாத்திரம் எந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமையினால், அபிஷேகத்தால் நிரம்பி இருந்துச்சுன்னா எத்தனை லட்ச ஜனங்களுக்கு வேணால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம். அல்லேலூயா. மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நான் மட்டும் கொண்டாடுறது இல்லை, என் மூலமாய் மற்றவர்களுக்கும் கொடுக்கறது. பாருங்கள், எந்த உலகத்தில் உள்ளவங்களும் மாதம் 10 லட்சம் சம்பாதிக்கிறேன், எல்லாத்தையும் நான் மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ்கிறேன்னு நினைக்க மாட்டாங்க. தனக்கு வேணும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் சொல்கிறாரு, இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்க, நான் பெற்ற சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்போ சங்கீத புஸ்தகம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனத்திலையும், ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலையும் ஒரே மாதிரி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 51:11 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி
சீயோனுக்கு திரும்பி வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அப்படியே கொஞ்சம் உங்கள் கண்களை மூடி தூங்கிடாதீங்க. நரகத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சபடி இந்த நரகம் எந்த அளவுக்கு வேதனையாக இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி நரகம் எவ்வளோ கொடுமையாக ஆத்துமாக்கள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம உயிர் போகுது, இப்போ நம்ம எல்லாரும் செத்துட்டோம், இப்போ நம்ம உடம்புலேருந்து ஆவி வெளியில் போகுது, ஆவி தேவன்கிட்ட போயிடும், ஆத்துமா பார்க்குது நம்ம செஞ்ச கிரியைகள் என்ன. அப்போ தான் தெரியும் எத்தனை பேர் நம்மளோட பழகினவங்க, வாழ்ந்தவங்க, நம்மளோட வேலை பார்த்தவங்க நரகத்தில் எரிஞ்சிட்ருக்காங்கன்றது தெரியும். நம்முடைய ஆத்மா ஒருவேளை நரகத்துக்கு போயிடுச்சுன்னா ரொம்ப துயரம், வேதனை. ஆனால் நம்ம பரலோக பாதையில் போகும் பொழுது, அந்த சீயோனுக்கு போகிற பாதையில் போகும் பொழுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி போவாங்களாம்? ஆனந்த களிப்போடு. கீழே புலம்பல் இருக்கும், அழுகுரல் இருக்கும், பற்கடிப்பு உண்டாகும். இதை பார்க்கும் பொழுது ஐயோ, என்னை இந்த நெருப்பு என்ன சுட்டரிக்கலை, என்னை இந்த புழுக்கள் என்னை தின்னு தீர்க்கலை, உள்ளே இருக்கக்கூடிய பிசாசுகள் என்னை வதைக்கலை, ஆனால் கர்த்தர் என்னை மீட்டுட்டாரு. நான் இப்பொழுது ஒரு ராஜ பாதையில் நான் போய்கிட்டு இருக்கிறேன், கர்த்தர் என்னை பரலோகத்தின் பாதையில் என்னை கொண்டு போயிட்டு இருக்காரு, நான் சீயோனுக்கு வர்றேன், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடுச்சு, நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேலே இருக்கும். அங்கே நம் மரித்த பிறகு நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இந்த பூமியிலேயே அனுபவிக்கத்தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கண் திறக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு மகிமையான வாழ்க்கைங்க. கண் திறக்கப்பட்ட வாழ்க்கை மகிமையான வாழ்க்கை. அதுதான் நம்மளுக்கு நம்ம என்ன பாதையில் போயிட்டு இருக்கிறோம், நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்ருக்கு. எலிசாவுடைய வேலைக்காரன் கண்ணை திறந்து பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பரலோகமே நம்ம கூட இருக்குதுன்னு. அதனால் எலிசா கலங்கலை. வேலைக்காரன் புலம்புனா, ஐயோ மோசம் போயிட்டோம். ஏன் கத்துற? நீ மாம்சத்தை பார்க்குற, நான் யாரை பார்க்குறேன்? என் தேவனுடைய சேனையை பார்த்துட்டு கொஞ்சம் ஆண்டவரே கண்ணை கொஞ்சம் நேரம் திறந்து காட்டுங்க அப்படி. இது எலிசாவுடைய கண்ணு எப்பயுமே திறந்துருந்துச்சு, ஆனால் வேலைக்காரன் கண்ணு கொஞ்சம் தான் திறந்துருந்துச்சு. இன்றைக்கி நம்ம கண்கள் திறந்துருந்துச்சுன்னா என் ஆண்டவராக இயேசு எந்த அளவுக்கு என் மேலே உரிமை பாராட்டி எனக்காக தம்முடைய சேனைகளை அனுப்பி நம்மளை காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஆனந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கர்த்தரோடு நடக்கிறதில்ல, கர்த்தரோடு வாழ்கிறதில்ல, கர்த்தரோடு பேசுகிறதுல தான் இருக்குது. அல்லேலூயா. இன்னும் 2 காரியத்தை பார்ப்போம். மத்தேயு 2ஆவது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இயேசுவை தான் பார்க்குறதுக்கு புறப்பட்டு போகிறாங்க, நட்சத்திரம் வழி நடத்திட்டு போகுது. இப்போ இடையில நட்சத்திரம் காணா போயிடுச்சு, ஏரோது அரண்மனைக்கு போய் மறைஞ்சிருச்சு. திரும்ப அரண்மனை விட்டு வெளியில் வந்த பிறகு அந்த நட்சத்திரம் திரும்ப தோணுது. அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன், இங்கே தப்பான ஒரு இடத்துக்கு வந்தேன், இங்கே இல்லை. ஆனால் இவங்களுடைய வாஞ்சை என்னென்னா இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். இந்த கிறிஸ்மஸ் செய்தியில் நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த நட்சத்திரம் நீங்கள் தான். அந்த நட்சத்திரம் யார்? இன்னைக்கு நம்ம தான். அப்போ நானே துக்கமாக இருந்துட்டேன்னா மற்றவங்கள ஏசப்பாட்டை கொண்டு வரவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீயே அழுது புலம்பிகிட்டு இருந்தா, நீங்களே வேதனைப்பட்டு இருந்தீங்கன்னா, நீங்களே அழுது கொண்டே இருந்தீங்கன்னா மற்றவங்க கிறிஸ்துவனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டாங்க. இப்போ நம்முடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்தால் தான், இவங்க மட்டும் ஏன் இப்படி சிரிக்கிறாங்க, இவங்க மட்டும் ஏன் ஒரு சாட்சி, உண்மையிலுமே நடந்த சாட்சி. ஒருத்தர் சபைக்கு போகிறவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறார். இவங்க மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போமேனு பார்த்துருக்கிறார். அவங்களுக்கு சபைக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் அவங்க கூட நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபைக்கு யாருமே இயேசுவை பற்றி சொல்லலை. பட் இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை எதுக்குமே இவங்க கலங்கலை. குடும்பத்தில் பிரச்சனையை காணா, சண்டையை காணா, ரொம்ப அவங்க பாட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கிறாங்களே, புலம்பலே இல்லையே இவங்க வாழ்க்கையில்னு சொல்லிட்டு, அப்படி என்ன இருக்குது, நம்மளை போல தான் வேலைக்கு போகிறாங்க, நம்மளை போல தான் படிக்க போகிறாங்க, ஆனால் ஒன்று இவங்க தேவனை தேடுறாங்க. ஸோ இவங்களோட போய் பார்ப்போம்னு சொல்லி வந்து பார்த்து தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்த பிறகு அவர் ரகசியத்தை கண்டு கொண்டார். உம்முடைய சமூகத்தில் ஆனந்தம், அமேன், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பெருமை. இன்றைக்கி நாம் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறோமோ, நாம் எவ்வளவு அன்பாக இருக்கிறோமோ, நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோமோ,
நான் என் வாயை திறந்து சொல்லாத சுவிசேஷத்தை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கை, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை மற்றவர்களை நம்மோடு கூட கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட கொண்டு வரும். இன்னும் ஒரு வசனத்தை படிக்கலாம். இன்னொரு பெரிய ஆனந்த பாக்கியம். இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வரைக்கும் ஒரே ஒரு காரியத்தை நம்பிட்டு இருக்கோம். என்ன பாக்கியம் சொல்லுங்கள்? தீத்து 2வது அதிகாரம் 13வது வசனம். As we wait for the happy fulfillment of our hope in the glorious appearing of our great God and Savior Jesus Christ. தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இந்த வார்த்தை எப்படி சொல்லுதான்? நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். இப்போ அந்த வேல்யூ தெரியாதுங்க. அந்த ஆனந்த பாக்கியத்துடைய வேல்யூ இப்போ தெரியாது. ஆனால் திருவசனத்தை கேட்டும் உணர்வில்லாதவர்களாக இருந்து பாதாளத்தில் வேதனைப்படும் பொழுது தான் அந்த ஆனந்த மகிழ்ச்சியை நான் தொலைச்சிட்டேன், அந்த ஆனந்த சந்தோஷத்தை தொலைச்சிட்டேங்கிற அந்த வேல்யூ உங்களுக்கு தெரியும். அதாவது கையின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் கையோட மேன்மை தெரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். கை உடஞ்சி போயிடுச்சு, கை கட்டாயிருச்சுன்னா தான் இந்த கையோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியும். வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் பொழுது அதனுடைய வேல்யூ தெரியாது. எப்போ இல்லையோ அப்போ தான் அதனுடைய வலி வேதனை தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பூமியில் நீங்கள் வாழும் பொழுதே ராஜாவோடு வாழ்ந்துருங்க. ராஜாவோடு வாழ்ந்துட்டோம் அப்படின்னா சந்தோஷம். ராஜா இல்லாமல் வாழ்ந்துட்டோன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கண்ணப்பா ஹோட்டலில் சாப்பிட்றதுனால வராது. டெய்லி பிரியாணி சாப்பிட்றோம், டெய்லி நல்ல ட்ரெஸ் போடுறோம், நல்ல சம்பரமாக வாழ்கிறோம், பெரிய கடலை போல் வீடு, அதெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம். அதெல்லாம் ஒன்றை கூட கொண்டு போகிறதில்ல. ஒரு கடுகு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடுகை கூட உங்களோட போட்டு புதைக்க மாட்டாங்க, நம்மளும் கொண்டு போகிறது கிடையாது. இந்த உடம்பு இங்கேயே அழிஞ்சு போயிடும். நான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம், இந்த மேலப்புதூர் கல்லறைக்கு போயிருந்தப்ப ஒரு கணவன் மனைவி முன்னாடி இறந்துட்டாங்க, கணவர் பின்னாடி இறந்துட்டாங்க. 1 வருஷம் கேப்புக்குள்ளார. அந்த மனைவியோடைய பட்டுப்புடவை 1 வருஷம் அதுக்கு உள்ளார பார்த்தோன்னா எலும்பெல்லாம் அதை சதையெல்லாம் போயிடுச்சு. ஆனால் பட்டுப்புடவை அப்படியே இருக்குது. ஆனால் அதை வெட்டி கொடி படித்தவன் பட்டுப்புடவை உருவிட்டான். உங்களுக்கு சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நம்ம கூட கடைசி வரைக்கும் நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கூட வராது, எல்லாம் எலும்பும் தோலுமாக தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம் இருக்குது, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். ஆனந்த பாக்கியம். உமது சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம். இன்றைக்கி இருக்கிற எல்லா கொண்டாட்டங்கள் எல்லாம் மாறி போகும். உலக பிரகாரமான ஆடல் பாடல் கொண்டாட்டங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும். நான் மனரம்யமாக இருந்து தேவ சமூகத்தில் நீங்கள் காத்து கிடங்க. கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். அவருடைய இருதயத்தை திறந்து காட்டுவார். அவருடைய உள்ளத்தை நீங்கள் பார்ப்பீங்க. மணவாளனுடைய முகத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் உள்ள எல்லா புலம்பல்களும் எல்லா காயங்களும் அது ஆறி போகும். எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இது ஒரு ரகசியம். இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இது யாரும் விரும்ப மாட்டாங்கப்பா. இந்த ஆழத்துக்குள்ளாக அது அது அந்த வாஞ்சை உள்ளவங்க மட்டும்தான் தேவனை தேடுவாங்க. வாஞ்சையும் தாகமும் உள்ளவங்க, மானானது நீரோடைக்காக வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்குது. அந்த தாகம் எங்களுக்கு அதிகப்படுத்துங்க. கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, என்னால் ஓரளவுக்கு தான் உங்களை நேசிக்க முடியுதுப்பா, ஆனால் அதிகமாக நேசிக்க ஆசை இருக்குது, ஆனால் என் இருதயத்தில் அதுக்கு இடம் இல்லை, அது வலிக்குது. நிறைய எங்கள் உலக விஷயத்தாலே நாங்கள் நிரப்பிக்கிட்டோம் ஆண்டவரே. எங்கள் இருதயம் கல்லாய் கிடக்குது ஆண்டவரே. எங்களுக்கு சந்தோஷம் மனுஷர்களோடு பேசுவது, செல்ஃபோனில் பேசுறது, யூடியூப்பை பார்க்குறது, ஃபேஸ்புக்கை பார்க்குறது, உலகத்தை ஊர் சுற்றி பார்க்குறது, டூருக்கு போகிறது, ஹில் ஸ்டேஷன் போகிறது, பீச்சுக்கு போகிறது, இப்படியே இந்த உலக என்டர்டெயின்மெண்ட்டில் எங்கள் உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை நாங்கள் தேடிக்கிறோம் ஆண்டவரே. கடைக்கு போனோமா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டோமா, இப்படி உலக பிரகாரமான தேடுதல்கள் எங்கள் மகிழ்ச்சி அது நிறைவடையாமல் எல்லாத்தையும் இழந்தாலும், எதுவுமே எங்கள்கிட்ட இல்லைனாலும், யாருமே எங்கள் கூட இல்லைனாலும், இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் முகமுகமாக தரிசிக்கிறோம். அன்றைக்கி தனிமையில் தவிச்சிக்கிட்டு இருக்கிற யோவான் பத்ம தீவில் தனியாய் கடந்த ஒரு மனுஷனை கர்த்தர் உன்னதங்களுக்கு கொண்டு போனீர் ஆண்டவரே. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எந்த சிறையிருப்பில் இருந்தாலும், வேதம் சொல்லுகிறபடி எங்களோட சிறையிருப்பை திருப்பும் பொழுது அது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் ஆண்டவரே. அது எங்களால் நம்ப முடியலப்பா.
ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்கு பாட்டுகளை பாடுகிறோம், துதிக்கிறோம், எங்களை மீட்டு கொண்டீங்க ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருக்கும் தேவரீர் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் ஐஸ்வர்யத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்கன்னு கேட்கல, எல்லாத்தையும் நீங்கள் சிலுவையில் கொடுத்துட்டீங்க. ஆனால் ஒன்று கொடுங்கப்பா, உள்ளத்தில் ஒரு எக்ஸ்பான்ஷன் உண்டாகட்டும் ஆண்டவரை. குறுகி போன இருதயம் விரிவடையட்டும், கல்லான இருதயத்தை ஆண்டவரை எடுத்து போடுங்க ஆண்டவரை. உலக பிரகாரமான ஸ்நேகம், உறவுகள், அப்பா அம்மா சொந்தம் பந்தம் இவங்களோடையே சேர்ந்து அவர்களோட உறவாக ஒன்றா இருக்கணும், அதுதான் ஆனந்தம் மகிழ்ச்சின்னு இல்லாமல் எங்களை படைத்த தேவனுக்கு, எங்களை உண்டாக்கின தேவனுக்கு, எங்களை நேசிக்கிற தேவனுக்கு ஆண்டவர், எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்கே எங்கள் வாழ்க்கை என்பதை நாங்கள் அர்ப்பணித்து ஆண்டவர் உம்மை மாத்திரம் நேசிக்கிற, உம்மை மாத்திரம் வாஞ்சிக்கிற, உம்முடைய பிரசன்னமே எங்களுக்கு ஒரு ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் இப்பொழுது எங்களுடைய கல்லான இருதயத்தை எங்களை விட்டு எடுத்து போட்டு தேவரீர் அது புதிய இருதயத்தை கர்த்தர் தாங்க, உங்க ஆவியை எங்களுக்குள்ள வைங்கப்பா. நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் சந்தோஷம், நீரே எங்கள் மகிழ்ச்சி ஆண்டவரே. நீங்க தான் எங்களுக்கு எல்லாம்ப்பா ஆண்டவர். உங்களை அறிய கேளுங்கள். அப்படியே ஆண்டவர் எனக்குள்ள அப்படியே அந்த ஏவுதலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் உங்களை இன்னும் நான் நேசிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் நேசிக்கிறதெல்லாம் பத்தாது ஆண்டவர். ஆண்டவர் மெக்கானிக்கல் ப்ரேயர் இருக்கக்கூடாது ஆண்டவர். ஆண்டவர் ஒரு மெக்கானிக்கல் லைஃப் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவர். ஏதோ வந்தோம், ஏதோ ஜெபிச்சோம், ஏதோ தேவனை தேடணும், ஏதோ ஆலயத்துக்கு போனோம், ஒரு பாரம்பரியமாக ஆண்டவர், ஒரு கடமைக்காக, ஒரு சடங்காச்சாரத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் வரக்கூடாது. தாவி குதிச்சு அன்பு பாராட்டி ஏங்கி என் ஆண்டவரை பார்க்கணும், என் ஆண்டவரை நேசிக்கணும், என் கர்த்தரோடு நடக்கணுங்கிற அந்த ஏனோக்குக்கு இருந்த அந்த இதயம் எங்களுக்கு கொடுங்கப்பா. ஏனோக்கு எல்லாத்தையும் மறந்துட்டார், ஏனோக்கு எல்லாத்தையும் வெறுத்துட்டாரு, தேவனோடு சஞ்சரித்தார். இந்த தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு ஆனந்த மகிழ்ச்சி, ஆனந்த சந்தோஷம் ஆண்டவரை சாது சுந்தர் சிங் அவ்வளவு அனுபவிச்சார் ஆண்டவரை. அவர் மேலே கல்லடி விழுந்துச்சு, அவரை காயப்படுத்தினாங்க, அடித்தாங்க. திபத்துக்கு போகும்பொழுது அவ்வளவு கடும் குளிரில் செருப்பு போடாத அந்த காலில் ரத்தம் வடித்து போயிட்டு இருந்த நேரத்தில் கூட அவர் உள்ளத்தில் இருந்த சமாதானமும் சந்தோஷமும் ஒன்னே ஒன்று தான், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே நடந்தாருப்பா, உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே நடந்தாருப்பா. இன்றைக்கி உங்கள் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காயங்கள், வேதனைகள், மனுஷர்களால் வருகிற இடுக்கண்கள், அந்த துன்மார்க்கரால் வருகிற வேதனைகள், இவ்வுலக மனுஷர்களால் இந்த இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மனுஷருடைய கைக்கு உமது பிள்ளைகளை தப்புவித்து ஆண்டவரே நீர் உமது பிள்ளைகளை மகிழ்ச்சி என்னும் கட்டினால கட்டுங்கப்பா. புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றும், ரெட்டை கலைந்து போடும், உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பி நடத்தும். குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா ஆண்டவரே ஒழுங்கினங்கள் மாறட்டும், பக்தியற்ற நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய குடும்பங்கள்லையும் ஆண்டவரே அப்பா இந்த 2026 ஆண்டவரே எந்தெந்த குடும்பத்தில் குடும்ப ஜபம் இல்லையோ, எந்தெந்த குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையோ, எந்தெந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லையோ, எந்தெந்த குடும்பத்தில் மன கடினங்கள் இருக்குது, இன்னும் இதயத்தை ஒப்பு கொடுக்காம ஏனோ தானமோ வாழ்கிறாங்களோ அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பெற்று அனுபவிக்கிற இந்த மேலான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆண்டவரை இதுவரைக்கும் கர்த்தருடைய பாதத்தில் வராத எங்கள் பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, வாழ்க்கை துணைக்காக, ஆண்டவரே குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தானாக அவர்கள் வந்து எங்களோடு அமர்ந்து கொள்ள வேண்டும், தானாக எங்களோடு தேவனை துதிக்க வேண்டும், தானாகவே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் உலக இன்பங்களை சீ என்று அருவருத்து, உலக சந்தோஷங்களை எல்லாம் வெறுத்து தள்ளிவிட்டு என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பற்றி கொள்ளும்படியான ஒரு மேலான பாக்கியத்தை கர்த்தரில் கொடுப்பீராக ராஜா. கர்த்தருடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமேன் ஆமேன் ஆமேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord.